இன்னைக்கு முள் சீத்தாப்பழம் பற்றி பார்க்கலாம். என் பையன் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றும் பொழுது இந்த முள் சீத்தாப்பழம் மரத்துக்கோ தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 30 அடி இருக்கும். இந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள், அதாவது இந்த கரெக்டாக அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் இந்த 4 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா காய்கள் காய்க்கும். பூ பிடிச்சிருக்கு. இந்த பூ பார்த்திங்கன்னா இந்த பூலேருந்து தான் பார்த்திங்கன்னா காய்கள் வரும். அந்த காய்கள் பழுத்து திருப்பி நம்மளுக்கு பழமாக கிடைக்கும். நிறைய இருந்துச்சு. இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு பழம் தான் இருக்குது. மற்ற பழங்கள்லாம் நான் பறிச்சிட்டேன். இது கடைசி பழம். இது செடியிலே பறித்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா செடியிலே பழுக்கணும். இப்போ நம்ம அமுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா கை விரல் அப்படியே பதியும். தெரியுதுங்களா? இதெல்லாம் அமுத்தும் பொழுது கை விரல் அப்படியே பதியும். இப்படி பதிஞ்சால் மட்டும்தான் நல்லா செடியிலேயே பழுத்திருக்குன்னு அர்த்தம். இப்படி இருக்கிற பழங்கள்லாம் நீங்கள் பறித்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மைக்கு கம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா பல்லெல்லாம் பூசுகிற மாதிரி ஃபீல் வரும். ஆனால் மரத்துலேயே பறித்து மரத்துலேயே பழுத்து பறித்து சாப்பிடும் பொழுது கொஞ்சம் அதில் கம்மியாக இருக்கும். செடி நல்லா வளரணும் அப்படின்ட்டுக்காக நான் இந்த பகுதியிலையும் வெட்டி விடலை. அது சின்ன சிறுசுலேருந்து எப்படி வளர்ந்ததோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நாங்கள் ஒரு சொன்னோம்னா அது கடைசி பழம், அது இதுதான். தெரியுதுங்களா? இந்த பழம் தான் கடைசியாக நான் பறிக்க போகிற பழம். இந்த பழத்தோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பைனாப்பிளோடைய ஷேப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் முட்கள் இருந்தாலும் இந்த முட்கள்லாம் நம்மளுக்கு குத்தாது. இந்த பழம் தொட்டதையுமே விழுந்திருக்கும். ஏன்னா நல்லா பழுத்த பழம் அப்படின்னாவே தொட்டதையுமே விழுந்துடும். ஆனால் இது விழுகலை. அதனால் இன்றைக்கி நான் அதை பறிக்கலை. நாளைக்கு காலையில் அதுவே விழுந்துடும். ஸோ நாளைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுக்காக விட்டுட்டு வர போகிறேன். இதை நான் இப்போதைக்கு பறிக்கலை. இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் இன்னும் சில பூக்கள் இருக்குது. அந்த பூக்கள் கண்டிப்பாக நீ காயாகாது. ஏன்னா அதோட சீசன் முடிஞ்சிருச்சு. இனி அந்த பூக்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை.